ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ்க்கு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் போனதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்மிஷன் வந்து போடுவாங்க. இந்த ஹானர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து செலவாகும், இந்த ஹானர்ஸ் உடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து அதான் வந்து கேட்குறீங்க, ப்ரோ ஹானர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து செலவாகும், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அஃபிலியேட்டட் கோர்சஸ்க்கு, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வந்து வரும், அதே மாதிரி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே ரன் ஆகக்கூடிய பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ வந்து வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் வந்து ஹானர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஃபீஸ் வந்து வரும், என்னென்ன ஃபீஸ்லாம் நம்ம வந்து பே பண்ணணும், அது எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக இதில் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த அட்மிஷனுக்காகவே தனியாக வந்து ஒரு குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்துருக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு அந்த குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியாக நீங்கள் பார்த்து அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ வாங்க நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அட்மிஷனுக்காகவே தனியாக வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து ஹானர்ஸ்க்கும் சொல்லிட்டு தனியாக வந்து ப்ராஸ்பெக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கும் தனியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து ஹானர்ஸ் மீன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 3 இயர் எல்எல்பிக்கு வந்து 2 விதமான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஒன்று வந்து நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட கேம்பஸுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஹானர்ஸ், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லான்னு சொல்லுவோம். சோயல், அதாவது சோயலுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க என்னதாங்க நீங்க கவர்மெண்ட் கோட்டா மூலியமாவோ இல்ல கவுன்சிலிங் மூலியமாவோ நீங்க போனாலும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கோர்ஸ் ஒன்று ஆஃபர் பண்றாங்க. அதே 3 இயர் எல்எல்பிக்கான நார்மல் டிகிரி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு லாவுடைய கனெக்டிவிட்டியில தான் இருக்கும். பட் ஹானர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 சப்ஜெக்ட் வரும். இந்த 3 இயர் டிகிரி அஃபிலியேட்டட் டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். இதுவுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ்லயும் நீங்க போயிட்டு படிச்சுக்கலாம், பிரைவேட் காலேஜ்லயுமே போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்க முடியும். சரிங்களா? அது இதுதான் 2 விதமா டிஃபரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுல நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறது வந்து ஹானர்ஸ் டிகிரிக்கு உண்டான கோர்சஸ் தான் பார்க்க போறோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டேபிள் தான் வந்து 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ்க்கு உண்டான பெர் இயர்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இது ஒன் பை ஒன்னா என்னென்ன ஃபீஸ் வந்து இருக்கு, என்னென்ன ஃபீஸ்லாம் வந்து ரீஃபண்டபிள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஆஃப் 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் அலான் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக உங்களுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 87,135 ரூபாங்கிறது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் வரும். நீங்கள் அடுத்தடுத்த இயர் போகும்போது உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அது எவ்வளோ அமௌண்ட் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது பெர் ஆனம் கண்டிப்பா நீங்க 3 வருஷத்துக்குமே வந்து 42,000 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிஏ அப்படின்னா வந்து பெர் ஆனமா நீங்க கண்டிப்பா 42,000 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அட்மிஷன் ஃபீஸ் அப்படிங்கறது ஒன் டைம் தான் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. அது ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தான் அட்மிஷன் நடக்கும். செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் நீங்க இந்த 5,000 ரூபாய் நீங்க வந்து பே பண்ண மாட்டீங்க. அது ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து 5,000 ரூபாய் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி லைப்ரரி டெபாசிட் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 3,000 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. இந்த ஃபீஸ் வந்துங்கிறது வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள். நீங்க 3 இயர் எல்எல்பி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் தரப்புல இருந்து இந்த டெபாசிட் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் வாங்குறதுக்காக லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரி சொல்லி டெபாசிட் ஃபீஸ் ரீஃபண்டபிள் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல அந்தந்த இயர்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லிங்க்ல போயிட்டு நேரடியாக அவங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த 3,000 ரூபாய் அவங்க யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போட்டு விட்டுருவாங்க. இதே மாதிரி நீங்க 3 இயர் எல்எல்பி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 3,000 ரூபாய் நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி லைப்ரரி ஃபீஸ் வந்து பெர் ஆனம், ஏன்னா நீங்க புக்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து படிச்சுக்கலாம். அதுல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே நீங்க வந்து நோட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து படிச்சுக்க முடியும். அதுக்காக வந்து உங்களுக்கு பெர் ஆனமா வந்து 3,500 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நெட் ஃபீஸ் அப்படிங்கறத பார்க்கும்போது பெர் ஆனமா உங்களுக்கு 3,000 ரூபாய் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெஷாலிட்டிஸ்ங்கிறது வந்து பெர் ஆனத்துக்கு உங்களுக்கு 15,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ் அம்யூனிஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து 5,600 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி டெவலப்மெண்ட் ஃபீஸா உங்களுக்கு ஒன் டைம் ஃபீஸ் இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தான் வரும். அது வந்து 5,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார் கவுன்சில் ஃபீஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 1,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க.
மூட் கோர்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர் ஆனத்துக்கு 1 வருஷத்துக்கு ரூ. 2000 அப்படிங்கிறது உங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க. என்எஸ்எஸ் ஃபீ அப்படிங்கிறத பார்க்கும்போது பெர் ஆனம் ₹10 ஆ ரெட் கிளாஸ் அதாவது யூத் ரெட் கிளாஸ்ங்கிற அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹25 உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. டோட்டலா இத நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரூ. 87,135 பெர் ஆனத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸா வந்து வரும். இதுல வந்து உங்களுக்கு இந்த அட்மிஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 5000 நீங்க வந்து எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல யுனிவர்சிட்டி டெவலப்மெண்ட் ஃபீ அப்படிங்கிறது ஒன் டைம் தான். இதுவுமே நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, செகண்ட் இயர்ல நீங்க வந்து இந்த ₹10,000 உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். மத்தபடி வேற இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேமா தான் இருக்கும். அது மாரி இந்த ரீஃபண்டபிள் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒன் டைம் தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. இதே எடுத்துட்டீங்க அப்படின்னா 87,000த்துல ஒரு ₹13,000 லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்ட தான் நீங்க வந்து செகண்ட் இயரும், தேர்ட் இயரும் ஃபீஸா வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ்க்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இத தவிர வேற எதுவும் உங்களுக்கு வந்து மாறுபடாது. இத தாண்டி உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ல நீங்க தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஹாஸ்டலுக்குமே ஃபீஸ் நீங்க வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே மாரி நீங்க சென்னை ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வீட்டுக்கு கூட போயிட்டு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்டடி பண்ணிக்க முடியும். நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அதர் ஸ்டேட் ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய தரமணி கேம்பஸ்குள்ள தான் நீங்க வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து தங்கி வந்து படிக்கிற மாரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் ரெசிடென்டல் இந்தியா என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது டோட்டலா டிஃபரெண்ட் ஆகும். அதுல யுனிவர்சிட்டி டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன் டைம் ஃபீஸ் $1,500 நீங்க வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ பண்றாங்க அப்படின்னா, $5,200 வந்து உங்களுக்கு வந்து பே பண்றாங்க. டோட்டலா உங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு வருஷத்துக்கு பெர் இயர்க்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா, $7,000 வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து செலவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி பர்ட்டிகுலர்ஸா உங்களுக்கு வந்து தனித்தனியா உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றது $16,000ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. யுனிவர்சிட்டி டெவலப்மெண்ட் ஃபீஸ்ங்கிறது உங்களுக்கு 1,500 ஒன் டைம் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இது வந்து யுஎஸ் டாலர்ல நீங்க வந்து அ யுஎஸ் டாலர்ல இந்தியன் ரூபீஸா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இதுல வந்து குடுத்துருக்காங்க. இத பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபீஸ் வந்து எவ்வளோ வந்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா நெறைய நபர் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபீஸ் வந்து இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறது நெறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறாம வந்து அப்ளை பண்ணிடுறீங்க. அப்புறம் வந்து இல்ல ப்ரோ நான் வந்து 2க்குமே ஹானர்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு அஃபிலியேட்டடும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனா பட் எனக்கு ஹானர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஹானர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹானர்ஸ்க்கும் அஃபிலியேட்டட் 2க்கும் சேர்த்து வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து முதல்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபும் வந்து 2க்கும் சேர்த்து தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே டைம்ல. பட் உங்களுக்கு சீட் வந்து எதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓ மேபி உங்களுக்கு வந்து ஹானர்ஸ்க்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்க ஹானர்ஸ்குள்ள வந்து போயிரலாம். அஃபிலியேட்டடுக்கு போக தேவையில்ல. அந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, கவுன்சிலிங் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா, அந்த நீங்க வந்து கவுன்சிலிங்ல கலந்து கொள்ளாத மாரி ஒரு அர்த்தம் ஆயிரும். அந்த சீட்ட உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்ளிகேஷனுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு ஹானர்ஸ் சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்க ஹானர்ஸ்க்கே உள்ள வந்து என்ட்ரி ஆயி அட்மிஷன் வந்து போட்டுறலாம். இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜரா குடுத்துருக்காங்க. வேற ஏதாவது இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.